வணக்கம் வணக்கம் வணக்கம். தாண்டவ கோணி பாடலை ஆட வந்திருக்கிறார்கள் நம் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள். வணக்கம் நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். விழுக்காடு பெற்றமைக்காக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வழங்கியமைக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நூறு பெற்றிருக்கிறார் லோகேந்திரன். சதீஷ் 100க்கு 100 பெற்றிருக்கிறார். அவரை கவனி. நம்ம அதிமான் சார் கடந்த ஆண்டு நம்ம பள்ளியில வேலை பார்க்கல. தான் பணியாற்றிய மிட்டப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் பணியாற்றி அங்க 100% வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு சர்டிபிகேட் அங்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பள்ளிக்கு வந்திருக்காரு. அவரை பாராட்டுவது நம்முடைய கடமையாகும். ஸோ எல்லாரும் சார்பாகவும் அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாம the Bharat Scouts and Guides Tamil Nadu Certificate of Appreciation is proudly presented to Mr. Adiman. நம்ம பூபதி சார் எந்த மாதிரி அதே மாதிரி அவரும் ஸ்கவுட் மாஸ்டரா இருக்காரு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு 2 ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் சிறப்பானவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஸோ அவருக்கு இந்த சர்டிபிகேட்டை வழங்குவதில் நம் பள்ளியின் சார்பாக பெருமை அடைகின்றோம். அவங்க பெரிய தள்ளப்பாடி ஸ்கூல்ல பட்டதாரி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி விரும்புகிற காலத்தில் அவரும் 100% பெற்றிருக்கின்றார். எனவே அவரையும் பள்ளியின் சார்பாக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவியல் ஆசிரியராக சென்றிருக்கிறார் செல்வி வேல்விழி, சயின்ஸ் பிடி அசிஸ்டன்ட். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூல்ல 100% வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டை வாங்கின உடனே சார்பாக பாராட்டி பரிசனை வழங்குகின்றோம். உதவி தலைமை ஆசிரியர் திரு தர்மன். சார் டீச்சர் சார் கொஞ்சம் அந்த எல்லாரையும் வர சொல்லுங்க சார். பிடி சார் காலேஜ் எல் பூபதி. அடுத்ததாக திருமதி இளம் அன்பர் அளிக்கிறேன். திருமதி சுமதி சார்பாக எஸ் சந்துரு 7th A, எஸ் இலக்கியன், எஸ்
S. Ilakian, 7th B, 8th A, S. Jaisak, 8th B, R. Yal Arasu, 9th A, K. Anbuselvan, 9th D, Manoj, 10th B, 10th D, M. Gopi, 10th D, M. Gopi. சீக்கிரம் வாங்க, டக்குனு வாங்க. 11ஆம் வகுப்பு A. Lion, 11th B, A. Pradap, 11th B, A. Pradap, 11th C, A. Elilarasan, E. Vignesh, 11th M. Tarun, P. Tarun, 11th G, Arun, B. Arun. சீக்கிரம் வாங்க. அடுத்ததாக மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12th A, K. Sabari, 12th A, K. Sabari, 12th B, P. Kishore சார்பாக வாங்கிக்கங்க. 12th C, D. Edwin Samuel, 12th D, D. Gurukrishnan, 12th F. Muhammad Rahman, 12th G, M. Tirunavukarasu. நாம் தற்போது 79வது சுதந்திர தினத்தை சீரோடு சிறப்போடும் அன்போடும் பணிவோடும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை சீரோடு சிறப்போடு நடத்துவதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களே, PTA தலைவர் PTA அவர்களே, பெற்றோர் ஆட்சி கழக உறுப்பினர் ஐயா காளிப்பன் கவுண்டர் அவர்களே, SMC தலைவர் சரிதா அவர்களே மற்றும் இருக்கிற மாணவர்களும் நல்ல முறையில் இந்த படிப்பை படித்து இந்த பாடங்களை எல்லாம் நல்லா படித்து பணியோடு நடந்து கொண்டு சிறப்பான முறையில் எல்லா வகையான நிறைகளிலும் பெருமை பெற நீ பள்ளியில் இருக்க வேண்டும். நீ படித்த பள்ளி என்று எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே போல முன்னாள் மாணவர்கள் இப்பொழுது எப்போது 98% 95% அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் முறை பள்ளி ஆரம்பத்திலே இருந்து இதுதான் இந்த சதவிகிதம். இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தாம நல்ல அருமையான முறையில் நல்ல மாணவர்களாக இருக்கும். முக்கியமானது கல்வி, அடுத்தது பார்த்தோன்னா ஒழுக்கம் தான். அதனால இது ரெண்டையுமே நல்லா கடைபிடித்து சிறப்பான முறையில் இந்த பள்ளிக்கு நற்பெயர் பெற்று தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சென்ற 2023-24 கல்வியாண்டில் நம் பள்ளியில் பணியாற்றி இப்பொழுது மகனூர்பட்டிக்கு சென்றிருக்கும் திரு மோகன்ராஜ் ஆங்கில பட்டதாரி. அவர் சென்ற ஆண்டு தன்னுடைய ஆங்கில பாடத்தில் 100க்கு 100 எடுத்திருக்கிறார். அவரை பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் பள்ளியின் சார்பாக நினைவு பரிசினை இப்பொழுது தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது அவருக்கு வழங்குவார்கள். சுதந்திர தின நேரா உட்காரு அவர்களே, SMC சேர்மன், அசிஸ்டன்ட் SMC சேர்மன், PTA அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். நான் கூட டெய்லி பேசுகிறேன், தினந்தோறும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த பேசினால எதனா பிரயோஜனம் இருக்கான்னா தெரியல. மிகச்சிறந்த மாணவர்களும் இருக்கிறீங்க, மிக மோசமான மாணவர்களும் இருக்கிறீங்க. அந்த மிகச்சிறந்த மாணவர்களா மோசமான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமும் ஆவலும். எல்லா நிகழ்வுகளுக்கும் அடிப்படை நோக்கம் உங்களை சிறந்த குடிமக்களாக உருமாற்றுவதுதான். எவ்வளவு தூரம் நேற்று 11th ஸ்டாண்டர்ட்ல உட்காந்து 1 மணி நேரம் நான் பேசினேன்.
தேவையற்ற விஷயங்களை மட்டும் தூக்கி போட்டுட்டீங்கன்னா உன்னை ஜெயிக்கிறதுக்கே யாருமே கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லாம் கூட நிறைய விசாரிச்சு பார்த்துருக்கிறேன். உங்களை விட அறிவாளித்தான் அர்த்தம். அதனால மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் அஜா சக மனிதர்களோடு நல்ல புரிதலோடு வாழ வேண்டும் என்பதை தான் இது போன்ற விழா. நிறைய ஒரு 70% வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மொத்தமா ஒரு 400. ஏமா எத்தனை லட்டுமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். தாண்டவ கோணி பாடலை ஆட வந்திருக்கிறார்கள் நம் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள். வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது. ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். கூட்ட வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நாவுக்கு வணக்கம். பரம்பர சொல்லி தந்த பாட்டுக்கு தான் வணக்கம். நான் பறை கொட்ட போது தந்த மாட்டுக்கு தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பறை கையிலிருந்து ஓடி
வகுப்பு ஏ பிரிவு படிக்கின்றேன். சுதந்திரம் வந்ததே இதம் தரும் வாழ்வில் இன்று நாம் காண சுதந்திரம் வந்ததுவே. மதம் பலவோடு மலர்ச்சியும் ஓங்க சுதந்திரம் வந்ததுவே. இமயன நம்மை காப்பதற்காக சுதந்திரம் வந்ததுவே. இமயமும் குமரியும் இணைந்திடும் வண்ணம் சுதந்திரம் வந்ததுவே. படைத்திறந்தாற்போல் பாரம்பளித்திட சுதந்திரம் வந்ததுவே. மடை திறன் மகிழ சுதந்திரம் வந்ததுவே. கொடி சிலிப்புடன் பறந்திட சுதந்திரம் வந்ததுவே. நன்றி. நம் பள்ளியின் உதவி தலைமையர் அவர்களை வரவேற்புரை நிகழ்ச்சி வழங்குமாறு பள்ளி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி 79வது சுதந்திர தினத்தை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும், பிடிஏ தலைவர் திரு நடராஜன் ஐயா அவர்களையும், எஸ்எம்சி தலைவி திருமதி சரிதா அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் காளியப்ப கவுண்டர் ஐயா அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் மணி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் திரு பஷீர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களையும், கே நடராஜன் ஐயா அவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களையும், திரு வெங்கடேசன் இளநிலை உதவியாளர் முன்னாள் இராணுவ வீரர் அவர்களையும், திரு காசி சார்பாக இவ்விழாவை சிறப்பித்துக் கொடுக்குமாறு வருக வருக என்று வரவேற்கிறோம். வாழ்கிறது பெருமிதம் பொங்கும் காலை இது, பறக்கும் பஞ்சவர்ண கனவு இன்று, வீர ரத்தம் சொட்டிய மண்ணில் விடுதலை மலர் மலர்ந்த நாள் இன்று. எத்தனை துயரங்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை வழிகள், எத்தனை போராட்டங்கள் அனைத்தையும் தாங்கி நம் தாயகம் சுதந்திரம் தாலாட்டை பாடிய நாள் இன்று. பூமி முழுவதும் பசுமையாய் புன்னகை வீசும் காற்றாய் பல்லாயிரம் கனவுகள் காத்திடும் பாதுகாவலனாய் நிற்கும் கொடி நமது உயிர். நம் சுதந்திரம் ஒரு பரிசு அல்ல, அது ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. அதை காத்திடும் வீர உணர்வோடு நம் மனம் என்றும் மலரட்டும். ஜெய்ஹிந்த். வாய்ப்புக்குரிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவிப்பு நம்முடைய பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி சரிதா அவர்களை இப்பொழுது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார். நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை தலைமை ஆசிரியர் அவர்களை இப்பொழுது மரியாதை செய்யுமாறு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் அன்போடு கேட்டுள்ளேன். பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழு உறுப்பினர் திரு காளியப்ப கவுண்டர் அவர்களை இப்பொழுது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்வார். மாணவர்கள் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு மணி பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழு உறுப்பினர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களை இப்பொழுது தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்வார். திரு மணி. அடுத்ததாக திரு பஷீர் பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான திரு பஷீர் அவர்கள் இப்பொழுது தலைமை ஆசிரியர் அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறார். அடுத்ததாக நம்முடைய நடராஜன் ஐயா முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார். நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு பிரபு அவர்களை தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார். நம்முடைய பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் திரு தர்மன் அவர்களை தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார்.
நம் பள்ளியில் 2 முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளார்கள். முதலாவதாக திரு கே காசிலிங்கம், உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் அவர்களை இப்பொழுது தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்வார். ஒரு ராணுவ வணக்கம் கொடுங்க HM சாருக்கு. சார், அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய இளநிலை உதவியாளர் திரு வெங்கடேசன், இவரும் முன்னாள் ராணுவ வீரர். அவருக்கு இப்போது தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்வார். சென்ற ஆண்டில் நம் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தால் எஸ் ரித்தீஷ் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ரித்தீஷ் இப்பொழுது பரிசை பெற்றுக் கொள்வார். அடுத்ததாக எஸ் விக்னேஷ் அவர்களை பள்ளி சார்பாக வரவேற்று பரிசினை வழங்குமாறு எஸ் விக்னேஷ் என்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்தார். மாதிரி பள்ளி எலைட் ஸ்கூல்ல செலக்ட் ஆகி படிச்சுட்டு இருக்காரு. எதிர்கால டாக்டர். நிச்சயமா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பழைய அலுமினியா டாக்டர் அவன் வந்து சேருவான். நல்ல வெரி குட் ஸ்டூடெண்ட்டு, நல்ல டேலண்டட் பர்சன். இவனை மேக்ஸிமம் நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவனை நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டு, இருந்தாலும் அவன் ஜெயிச்சுட்டு வந்து நிற்பான். வாழ்த்துக்கள்றா. ஓகேவா? இங்கே அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, நான் வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் பில்டப் வைக்கல. நான் அந்தளவுக்குலாம் வரதில்லை. உண்மையிலே சொல்லணுன்னா நான் ஒரு ஆஃபலி அந்த ஒரு ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதத்தில் மட்டும்தான் ஒரு எங்கள் டீச்சர்ஸ், உண்மையிலே சொல்லணுன்னா என்னோடய டீச்சர்ஸ் இல்லாமல் நான் இங்கே இருந்திருக்கவே முடியாது. என்னோட 5 சப்ஜெக்ட் டீச்சர்ஸுமே வந்து எனக்காக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா நைட் அவங்களாம் தூங்குறதுக்கு வந்து 12 மணி 14 மணி ஆயிடும். நம்மளாம் விடவே மாட்டோமே, அந்தளவுக்கு தான் ஃபுல்லாக நம்மளாம் ஒரு வழி பண்ணிடுவோமே. நைட்டு ஒரு 12 மணி 14 மணி எங்கள் மேக்ஸ் சார்லாம் போகிறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி ஆயிரும் நைட்லாம். அவங்க மேம் சொல்லுவாங்க. எங்கள் மேக்ஸ் சார் உண்மையிலேயே சொல்லணுன்னா அவர் தான் வந்து அந்த 2 மாதம் ஜனவரி மார்ச் இந்த 2 மாதமும் வந்து ஒரு சிவியரான ஒரு டாஸ்கான சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணணும், எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தது எங்கள் மேக்ஸ் சார் தான். சதீஷ் சார், மேக்ஸ் சார், எங்களோட பூவி சார், அவரெல்லாம் எப்பவுமே மிஸ் பண்ணவே முடியாது. எப்படி வந்து லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணணும், மற்றவங்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு போல்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் பூபதி சார் தான். தேங்க்யூ சார். முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் சோசியல் சார் சதிமூர்த்தி சார், அவர் அப்படியே ஒரு பேரண்ட் மாதிரியே பார்த்துக்கினார். உண்மையிலே சொல்லணும்னா அந்த எக்ஸாம் டேஸ்லலாம் அந்த 5 நாள் அவரோட வீட்டில் மட்டும்தான் நான் இருந்தேன். நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு 8 மணி 7 மணி கூட எனக்கு ஒரு பேரண்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுத்தது எங்கள் சோசியல் சார் தான். அந்த எங்கள் சோசியல் சார் எங்கள் மேக்ஸ் சார் மட்டும் இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல அங்கே போய் உட்காந்துக்கவே முடியாது. இந்த 2 பேருக்குமே வந்து எங்கள் சார்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. எங்கள் தமிழ் மேம் பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் தமிழ் மேம் கிட்ட இருந்துதான் டிசிப்ளின்னா என்னன்னு நான் முதல்ல கற்றுக்கிட்டேன். எங்கள் மேம் சக்லா மேமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து தான் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கற்றுக்கிட்டேன். அவங்க கிளாஸில் மட்டும் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருந்துருவேன். அந்த பர்ஃபெக்ஷன் தான் இப்போ என்ன அங்கே வரைக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருக்குது அப்படின்னா எங்களோட தமிழ் மேம் அதை மட்டும்தான். தேங்க்யூ மேம். செல்வகுமார் சார், சார் தேங்க்யூ சார். சார் வந்து எப்பவுமே பார்த்தா ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ், அவர் மட்டும் இருந்ததுனால தான் கிளாஸ் டீச்சர் இருந்ததுனால தான் ஒரு டிசிப்ளினான ஸ்டூடெண்ட் தான் நான் இருந்தேன். அவர் கிளாஸில் வந்து எப்போவுமே ரொம்பவும் நல்லா இருக்கும். ஒரு டிசிப்ளின்லாம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட தான் கற்றுக்கினேன். யார்கிட்ட எந்த மாதிரி இருக்கணும், எந்த ஒரு கோவம் எந்த ஒரு எமோஷன் வந்தாலும் எப்படி கண்ட்ரோல்டாக நிற்கணும், ஒரு கண்ட்ரோல்டு பர்சனாக எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் செல்வகுமார் சார் தான். தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம HM சார் இல்லை அப்படின்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது எங்கள் HM சார் தான். எங்கள் HM சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். வேற எல்லாருமே வந்து வேற இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அவங்க டீச்சர்ஸை நீங்கள் அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கினீங்க அப்படின்னா போதுமே. நீங்கள் வந்து வேற யாரோ காந்தி, அம்பேத்கர், நேரு அந்த மாதிரி சொல்லி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக உங்களோட டீச்சர்ஸை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க.
அப்பதான் அவங்களோட லைஃபும் நல்லா இருக்கும், எதுவுமே நல்லா இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா எங்க HM சார் தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா எங்க ப்ரேயர்ல எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாரு. அந்த நாள் வந்து அவர் சொல்லும் போது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு எப்படின்னா அந்த நாளை தொடங்குறதுக்கே வந்து என்னன்னா ஒரு ஒரு வெறி வரும். இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஒவ்வொரு ஸ்டோரியுமே, அந்த ஒவ்வொரு ஸ்டோரியுமே அங்க போனதுலேருந்து என் மைண்டுக்குள்ள தான் ஓடினே இருக்கு. அந்த ஸ்டோரியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அவரோட ஸ்பீச்சு, அவரோட அட்ராக்ஷன், அப்படியே அவரோட நடை பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரமா இருக்கும். யாரும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாது. அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. உண்மையிலே சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து கொடுத்ததுக்கு என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப தேங்க்யூ. முக்கியமாக எங்கள் டேடி, எங்கள் மம்மி 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல எங்கள் டேடிக்கு தான் சொல்லுவேன். எங்கள் மம்மிக்கிட்ட விட எங்கள் டேடிக்கு தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து சொல்யூஷனோட சொல்லுவாங்க. எங்கள் டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ இந்த ஒரு ஸ்கூலில் கொடுத்ததுக்கு. முக்கியமாக எங்கள் சார்லாம் சொல்லுவாங்க, நீ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சதான்ப்பா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான கோல்டு என்னன்னா, இந்த மாதிரி எங்களை ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல படிக்க வச்சது தான் மிகப்பெரிய நான் கோல்டாக நினைக்கிறேன். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால இப்போ இங்கே இருக்கிறவங்களும் அடுத்த வருஷம் நல்லா படிச்சுட்டு நல்லா ஒரு மாதிரி வெளியே வரணும் அப்படின்னு சொல்றதான் என்னோட தேங்க்யூ, வெல்கம். அடுத்தது வந்து இந்த ஸ்கூல்லையும் அந்த கிருஷ்ணகிரி மாடல் ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் இருப்பாங்க. அந்த 120ல் நம்ம ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. வச்ச மந்த்லி டெஸ்ட்ல, நீட் டெஸ்ட்ல, ரெண்டுத்துலையுமே வந்து என்னன்னா நம்ம ஸ்கூல்ல தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு. தேங்க்யூ. அடுத்தது முக்கியமா ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாருமே நமக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கிஃப்ட் தரணும்ல. தமிழ் மேம் தேர்ச்சி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை முன்மொழிந்து இன்றைய கூட சுதந்திர தின விழாவில் அனைவரும் மன நிம்மதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் சிறந்த கல்வியும் கற்று உலகத்தையே வெல்லும் வாய்ப்புகளை பெறவும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு வாய்ப்பளித்த எமது அருமை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எம்முடைய வகுப்பாசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற வேலைக்கு கிடைக்கிற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெரி குட் ஃபீட்பேக் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஸ்கூல். நான் விரும்புகிற விஷயம் இதுதான். ஒரு குழந்தை ஜெயிச்சுட்டு வந்து நம்ம முன்னாடி நிற்கிறது தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவார்டு, மிகப்பெரிய பெருமை. ஸோ அனைத்து ஆசிரியர்களையும் பாராட்டுவது கண்டிப்பாக முக்கியமான விஷயம். அதே வேலையை கடந்த ஆண்டு மிக சிறப்பாக செய்து முதல் முறையாக இந்த பள்ளி தோன்றிய காலத்திலிருந்து இன்றைய இந்நாள் வரைக்கும் 98% முதல் முறையாக பெற்றிருக்கின்றோம் கடந்த ஆண்டு. இது கை தட்டலாம்டா. அது மட்டும் இல்லாம நான் எடுத்த பாடத்துல 23 ஆசிரியர் முதல் முறையாக, ரொம்ப முதல் முறையாக 23 ஆசிரியர்கள் தான் போதித்த பாடத்தில் 100% பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால இந்த சுதந்திர தின விழாவில் கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை வழங்குவது சாலை செய்யப்படுகிறது. ஜி ரிஷிகாந்த் ட்ரஸ்ட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று அரசிடமிருந்து செக் பெற்றுள்ளார். நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களிடம் இந்த செக்கை ரிஷிகாந்த் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ட்ரஸ்ட் எக்ஸாமில் நம் பள்ளி மாணவர் ரிஷிகாந்த். மாணவர்கள் நல்ல கரவொலி எழுப்பலாமா? இதே போல ட்ரஸ்ட் எக்ஸாமில் எம் கோபி. நம் பள்ளியிலிருந்து அரசிடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்கிறார்.
அவரையும் 100க்கு 100% எடுத்திருக்கிறார். அவர்களை பள்ளியின் சார்பாக அடுத்ததாக முதுகலை ஒரு முக்கிய நிகழ்வு திரு அருண் பிரசாத் 100க்கு 100 அடுத்ததாக திரு அடுத்ததாக மு கலைவாணி கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடு இரண்டிலும். அடுத்ததாக திரு சி சங்கர் மாணவர்கள் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு என் அறிவியல் பாடத்திற்கு 100 விழுக்காடு பெற்றமைக்காக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வழங்கியமைக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சதீஷ் 100க்கு 100 பெற்றிருக்கிறார். அவரை கவனி. நம்ம அதிமான் சார் வந்து கடந்த ஆண்டு வந்து நம்ம பள்ளியில வேலை பார்க்கல. தான் பணியாற்றிய மிட்டப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் பணியாற்றி அங்க வந்து 100% வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு சர்டிபிகேட் அங்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பள்ளிக்கு வந்திருக்காரு. அவரை பாராட்டுவது நம்முடைய கடமையாகும். ஸோ எல்லார் சார்பாகவும் அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாம the Bharat Scouts and Guides Tamil Nadu Certificate of Appreciation is proudly presented to Mr. Adiman. நம்ம பூபதி சார் எந்த மாதிரி அதே மாதிரி அவரும் வந்து ஸ்கவுட் மாஸ்டரா இருக்காரு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு 2 ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் சிறப்பானவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஸோ அவருக்கு இந்த சர்டிபிகேட்டை வழங்குவதில் நம் பள்ளியின் சார்பாக பெருமை அடைகின்றோம். அவங்க பெரிய தள்ளப்பாடி ஸ்கூல்ல பட்டதாரி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி விரும்புகிற காலத்தில் அவரும் 100% பெற்றிருக்கின்றார். எனவே அவரையும் பள்ளியின் சார்பாக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவியல் ஆசிரியராக சென்றிருக்கிறார் செல்வி வேல்விழி, சயின்ஸ் பிடி அசிஸ்டன்ட். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூல்ல 100% வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டை வாங்கின உடனே சார்பாக பாராட்டி பரிசனை வழங்குகின்றோம். உதவி தலைமை ஆசிரியர் திரு தர்மன், சாய்படி சார் டீச்சர் சார் கொஞ்சம் அந்த எல்லாரையும் வர சொல்லுங்க சார். பிடி சார் காலேஜ் எல் பூபதி, அடுத்ததாக திருமதி இளம் அன்பர் அளிக்கிறேன். திருமதி சுமதி சார்பாக கோட்டையின் முன்பே நிற்கும் நீ யார்? கணவனை இழந்த பெண் ஒருத்தி கையில் தனி சிலம்பு எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறாள் என்று ராஜாவிடம் போய் சொல்லு. வாழிய மன்னா வாழிய, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழிய, நெடுஞ்செழியனே வாழிய, தென்னவனே வாழிய. உங்களிடம் கூற ஒரு செய்தி உள்ளது மன்னா.
என்ன செய்தி? கணவனை இழந்த பெண் ஒருத்தி கையில் தனிச்சிலம்பெடுத்துக் கொண்டு நம் கோட்டையின் முன்பே நிற்கிறார். அவர் ஆவேசத்துடனும் கோபத்துடனும் நிற்கிறார். அவரை வரை சொல்லுங்கள். உங்களை நாட்டு வீரர்களுக்கும் கண்டனை முன்னிற்கும் நீ யார்? நான் பிறந்த ஊர் புகார் நகர். மாசாத்துவனின் சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும் குரல் கொடுக்கும் மாசாத்துவனின் மருமகள் நான். மாசாத்துவனின் மகனான கோவலனின் மனைவி கண்ணகியே. எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? என் கணவனை கொன்ற கல்வனை காண வந்திருக்கிறேன். யார் அந்த கல்வன்? அந்த கல்வனே நீங்கள் தான். அவன் ஒரு கல்வன். போதும் போதும், அவர் கல்வன் என்று சொல்வது போதும். எப்படி சொல்கிறீர்கள் அவர் ஒரு கல்வன் என்று? ஆணவத்தில் அருவி கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. என் கணவனை எப்படி நீங்கள் சொல்லலாம்? என் கணவனை எப்படி நீங்கள் சொல்லலாம் கல்வன் என்று? உன் கணவன் கையில் இருந்தது இந்நாட்டு கோப்பெரும் தேவியின் சிலம்பு. அது கோப்பெரும் தேவியின் சிலம்பு அல்ல, கண்ணகி தேவியாரின் சிலம்பு. உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா கண்ணகி? நிரூபித்து காட்ட முடியும். அதில் ஒன்று என்னுடையது. அதில் செய்யப்பட்டது முத்துக்களாக செய்யப்பட்டதா அல்லது மாணிக்கங்களால் செய்யப்பட்டதா? முத்துக்கள், கொற்கை முத்துக்கள். அதில் பழைய மாணிக்கங்கள் உங்களுடையது, மற்றொன்று என்னுடையதாகும். அதை உடைத்து காட்டுங்கள், நிரூபித்து காட்டுங்கள் மன்னா. எடுங்கள் தேவி, பார்க்கலாம். பார்த்தாயா கொற்கை முத்துக்களை? மற்றொன்று ஆகா மாணிக்கம். இதோ பாருங்கள், என்னுடையதும் மாணிக்கங்கள். இப்பொழுது தெரிகின்றதா? நீதியை கூறுங்கள் மன்னா. ஏன் என் கணவனை கொன்றீர்கள்? அறநெறி தவறிய நானே அரசன் இல்லை, நானே கல்வன். இன்று வரை தவறு செய்யாத குடிமக்களை காத்திருந்த என் ஆட்சி இன்றோடு முடிந்தது. இத்தனை ஆண்டுகளாக எந்த தவறும் செய்யவில்லை என் கணவர். இப்போது தவறு செய்துவிட்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நானும் என் கணவருடன் சென்று வருகிறேன். நீதிமான் நெடுஞ்செழியன் நீதி வடிவேலை எண்ணி தன் உயிரையே நீத்தார். கணவன் இறந்தவுடனே அவருடைய மனைவியும் உயிர் நீத்தார். நீதி வடிவினால் உயிர் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உயிரிய கொள்கையை நிலைநாட்டிய மன்னர்கள் மற்றும் அவள் மனைவி ராஜா ராணி 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்ததாக நீதிக்காக கணவனின் மரணத்திற்கு நீதி கேட்கும் கண்ணகியாக நடித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் காவலாளி மற்றும் மன்னர் அமைச்சர் இவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான நடிப்பை வழங்கிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். Now energy time. சூப்பர் ஹிட் திமிர் பிடிச்சவன் பாடலின் அதிரடி நடனமும் அதற்கு பின் வேல்முருகா பக்தியின் உற்சாகமும் கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 11th C மாணவர்கள் இங்கே ஆட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி வாங்க, வேகமா வாங்க, வரவேற்கிறோம். Hey, bro, let's have this now.
பக்தி பரவசத்தை வெளிப்படுத்திய 11th C மாணவர்களுக்கு வாழ்த்துகள். கிளாப் கோ. கவினேஷ் 6th A மாணவர் வருகிறார். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கொடியாட்சி தின விழா கவிதை கூற வந்துள்ளேன். பாரதியின் விரல் தெரிந்தது, பாரதியின் விரல் தெரிந்தது, காந்தியின் கால் தெரிந்தது, காந்தியின் கால் தெரிந்தது, ஓட ஓட சற்று உயிர்கள் தெரிந்தது, ஓட சற்று உயிர்கள் தெரிந்தது, தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலமும் தெரிந்தது, தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலமும் தெரிந்தது. பெற்ற சுதந்திரத்தை தேயாமல் பாதுகாப்போம், பெற்ற சுதந்திரத்தை. Thank you.